ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். ஜனவரி 3 and 5 கண்டபஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈக என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதற்கான விளக்கம்: இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். In a first annual girl born from the northeast to take part in NCC Republic Day Camp 2024. World Braille Day will be celebrated on 4th January. Ministry of Education launched Braille program. Elon Musk SpaceX to launch ISRO satellite. Tamil Nadu freedom fighters. Editorial: carbon tax. Mayiladurai protected agriculture zone. BRICS expansion, 5 countries joined rank. Her Georgia 5.33 crore rural houses yet to get top water. Box content economy. First headline: SpaceX ராக்கெட் மூலம் ஜிசாட் 20 செயற்கைக்கோள் இஸ்ரோ திட்டம். பிரபல தொழிலதிபர் எலன் மாஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் ஜிசாட் 20 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோ வர்த்தக சிறு நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா திட்டமிடப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் 20 ஜிசாட் N2 என மறுபெயரில் இடப்பட்டுள்ளது. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 4700 kg. நியூ ஸ்பேஸ் இந்தியா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இடையே உள்ள ஒப்பந்தத்தின் கீழ் நிகழாண்டு 2ஆம் பாதியில் பால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் ஜிசாட் 20 ஏவப்பட உள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: வேலு நாச்சியார் கட்டபொம்மன் பிறந்த நாள், முதல்வர் புகழஞ்சலி. சுதந்திர போராட்ட வீரர்கள் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வேலு நாச்சியாரை பற்றி பார்க்கலாம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண். இவர் பிரெஞ்சு, ஆங்கிலம், தமிழ், உருது, தெலுங்கு என 7 மொழிகள் கற்றறிந்தவர். சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி புரிந்த முத்துவடுகநாதருக்கு 1746ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். இவருக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்று ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்நேரத்தில் பிரிட்டிஷ் ஆற்காடு நவாப் சேர்ந்து 1772ஆம் ஆண்டு காளையார் கோவிலில் முத்துவடுகநாதரை நயவஞ்சகமாக கொலை செய்தனர். பிறகு வேலு நாச்சியார் தன் குழந்தையை தூக்கி கொண்டு திண்டுக்கல் விருப்பாட்சிக்கு சென்றுவிட்டார். 8 வருடங்களுக்கு பிறகு படைகளை உருவாக்கி பெண் படை பிரிவிற்கு குயிலியும் ஆண் படை பிரிவிற்கு மருது சகோதரர்களையும் கொண்டிருந்தார். ஐதர் அலியிடம் 5000 படை வீரர்களையும் உதவி கோரியிருந்தார். 1780இல் விஜயதசமி அன்னைக்கு மக்களுக்காக கோட்டை வாயில் திறக்கப்படும் போது உள்ளே நுழைந்தனர். குயிலி தன்னை தீயிட்டு கொண்டு ஆயுத கிடங்கை எரித்தார். பிறகு வேலு நாச்சியார் ஆட்சியை கைப்பற்றினார். 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். 1796இல் வேலு நாச்சியார் மரணமடைந்தார். நெக்ஸ்ட் கட்டபொம்மனை பற்றி பார்க்கலாம். கட்டபொம்மன் 72 பாளையக்காரர்களுள் ஒருவர் தான் கட்டபொம்மன். இவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா 1790 to 1799 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். இவருடைய தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த பிறகு தன்னுடைய 30வது வயதில் கட்டபொம்மன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்தார். பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் சில மோதல்கள் இருந்து கொண்டே இருந்தது. அந்நேரத்தில் 1781இல் கிழக்கிந்திய கம்பெனி நவாப்புடன் உடன்படிக்கை செய்து கொண்டது. பிறகு மைசூர் திப்பு சுல்தானுக்கும் நவாப்புக்கும் கர்நாடகா போர் நடந்து கொண்டிருந்தது. அந்நேரத்தில் கிழக்கிந்திய கம்பெனி கர்நாடகாவை கைப்பற்றியது.
பிறகு வரி மேலாண்மையையும் நிர்வாகத்தையும் வந்து தன் வசம் கொண்டு வந்தாங்க. வரி வசூல் செய்யப்படும் போது 1/6 வந்து நவாப்புக்கு கொடுத்து சமரசம் செய்து வைத்து வச்சிருந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்து எல்லா பாளையத்திலையுமே வரி வசூல் செஞ்சு வந்தாங்க. பிறகு கட்டபொம்மனிடம் வந்து 3310 பக்கோடா நிலவரி வந்து நிலுவையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. 1798 ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. தன்னை வந்து சந்திக்குமாறு சொல்றாரு. பிறகு கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்க குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் சந்திக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சந்திக்க முடியலை. 1798 செப்டம்பர் 18 வந்து கட்டபொம்மன் ஜாக்சனை வந்து ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்கிறாரு. அப்போது ஜாக்சன் கட்டபொம்மனை 3 மணி நேரம் வந்து நிற்க வைத்து பேசுகிறார். அதனால் கோபமுற்ற கட்டபொம்மன் பிறகு அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அங்கிருந்து கட்டபொம்மன் தப்பிக்கிறாரு. ஆனால் கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 வந்து தூக்கிலிடப்படுகின்றனர். பிறகு கட்டபொம்மன் சரணடைகிறாரு. 1978 டிசம்பர் 15 கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கயத்தாறு என்னும் இடத்துல வந்து தூக்கில் போடுகின்றனர். நெக்ஸ்ட் ஹெட்லைன், வளர்ச்சியை தடுக்கும் கார்பன் வரி. பெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனியாக இந்த வீடியோவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்லைன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது. நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கும் வகையில் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒன்றாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டமும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிகளுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, அருடையார் கோவில், மணமேல்குடி, திருவரங்குளம் ஆகிய ஊர்களுக்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டமும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 5 புதிய உறுப்பு நாடுகள். பிரிக்ஸ் வந்து ஜூன் 16, 2009 4 கண்ட்ரிஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிறகு 2010 தென்னாப்பிரிக்கா வந்து இணைஞ்சிருக்கும். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஷங்காய், சீனாவில் இருக்கும். 2022 வந்து சீனா வந்து தலைமை பொறுப்பை ஏற்றாங்க. 2023 தென்னாப்பிரிக்கா தலைமை பொறுப்பை ஏற்றது. தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 5 உறுப்பு நாடுகள் புதிதாக இணைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன், 5.33 கோடி கிராமப்புற வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை. கிராமப்புற பகுதிகளில் சுமார் 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று மத்திய அரசு வந்து தெரிவித்துள்ளது. நிகழாண்டுக்குள் நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. குடிநீர் மாநில பட்டியலின் கீழ் உள்ளது. குடிநீர் விநியோகம் குறித்த திட்டமிடல், வடிவ அமைப்பு, ஒப்புதல் மற்றும் அனைத்தும் செயல்படுத்தும் திட்டங்கள் மாநிலங்களின் பொறுப்புக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 78.59% தமிழகத்தில் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 75%க்கும் அதிகமான கிராமங்களில் உள்ள வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் இணைப்பு. புதுச்சேரி, தெலுங்கானா, குஜராத், கோவா, அந்தமான் நிக்கோபார், தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்ட் டையூ, ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்
மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள கிராமங்களில் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு உள்ளது. மிகவும் பின்தங்கியுள்ள மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதில் மேற்கு வங்காளம், ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் மிகவும் பின்தங்கியுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் 40.69%, ராஜஸ்தானில் 45.33%, ஜார்க்கண்டில் 47.57% கிராமங்களில் உள்ள வீடுகளில்தான் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 72 crore plus, ஆண்கள் 36 crore plus, பெண்கள் 35 crore plus, தோராய பிறப்பு விகிதம் 50.7, தோராய இறப்பு விகிதம் 7.4, வளர்ச்சி விகிதம் 8.3. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள்: சென்னையை தொடர்ந்து காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள்: பெரம்பலூர், அதனைத் தொடர்ந்து நீலகிரி, அரியலூர், தேனி. மக்கள் தொகை அடர்த்தி: ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மிக அதிக அடர்த்தி சென்னையை தொடர்ந்து கன்னியாகுமரி. குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் நீலகிரி, அதனைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் உள்ளன. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி, அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். குறைவான பாலின விகிதம் உடைய மாவட்டங்கள் தேனி, அதனைத் தொடர்ந்து தருமபுரி. குழந்தை பாலின விகிதம்: 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 946 பெண் குழந்தைகள். அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி, கன்னியாகுமரி. குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கடலூர், தொடர்ந்து அரியலூர். எழுத்தறிவு விகிதம் 80.33%. ஆண்கள் எழுத்தறிவு விகிதம் 86.81%. பெண் எழுத்தறிவு விகிதம் 73.86%. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி, பிறகு சென்னை. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி, அதனைத் தொடர்ந்து அரியலூர். எக்ஸ்டர்டே கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்: நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? கேசி நியோகி. செகண்ட் கொஷின்: பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வேண்டும் என பரிந்துரைத்த குழு? எல்.எம். சிங்வி. டுடேக்கான கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்: பிரிக்ஸ் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? செகண்ட் கொஷின்: 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் எது? தேர்ட் கொஷின்: உலக பிரெய்லி தினம் எப்பொழுது? ஃபோர்த் கொஷின்: பிரேரணா என்ற செயல்முறை கற்றல் திட்டத்தில் எந்த வகுப்பு முதல் எந்த வகுப்பு வரை மாணவர்கள் பங்கு பெறலாம்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.